கதை தலைப்பு சாமர்த்திய சால்மன் மீனின் பாலைவன சாகசம். ஒரு அழகான ஆற்றில் வண்ணமயமான கற்களுக்கு நடுவே ஒரு சாமர்த்தியமான சால்மன் மீன் வாழ்ந்து வந்தது. அது ஒரு துணிச்சலான மீன். உலகத்தில் என்னவெல்லாம் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்பதுதான் அது மிகப்பெரிய கனவு. இந்த ஆற்றுக்கு வெளியே வேறு என்னென்ன இடங்கள் இருக்கும் என்று அது அடிக்கடி யோசிக்கும். ஒரு நாள் தண்ணீரில் மிதந்து வந்த ஒரு மரத்துண்டில் அமர்ந்திருந்த ஒரு சின்ன பறவை, இந்த காட்டுக்கு அப்பால் ஒரு பெரிய பாலைவனம் இருக்கிறதாம், அங்கே நடுவில் ஒரு மறைந்த சோலை இருக்கிறதாம், அங்கே பாலைவன விலங்குகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழுதாம் என்று பேசிக்கொண்டிருப்பதை சால்மன் மீன் கேட்டது. பாலைவனமா, சோலையா, இது புதுசா இருக்கே என்று சால்மன் மீன் யோசித்தது. அது மனதில் ஒரு பெரிய சாகச ஆசை பிறந்தது. நான் அங்க போய் பார்க்கணும் என்று அது தீர்மானித்தது. அதன் பயணம் அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. முதலில் அது ஆற்று நீரில் நிறைய தூரம் நீந்திச் சென்றது. அப்புறம் சில மழை நீர் தேங்கியிருந்த குட்டைகள் வழியாகவும் மெல்லிய நீரோடைகள் வழியாகவும் அது தன் பயணத்தை தொடர்ந்தது. சூரியன் சுட்டெரித்தது. ஆனால் அது தன் இலக்கை மறக்கவில்லை. என்ன ஒரு பிரம்மாண்டமான உலகம் என்று அது நினைத்தது. அது ஆச்சரியத்தால் வாய் திறந்தது. ஒரு வழியாக பல நாட்கள் கழித்து சால்மன் மீன் ஒரு சிறிய களிமண்ணாலான குளம் போன்ற இடத்திற்கு வந்து சேர்ந்தது. அது தான் தேடிய மறைந்த பாலைவனச் சோலை என்பதை அது உணர்ந்தது. அந்த குளம் முழுக்க தாமரை இலைகளும் அழகான பூக்களும் நிரம்பியிருந்தன. சுற்றிலும் பச்சை மரங்கள், தாராளமாக தண்ணீர். என்ன ஒரு அழகான இடம் என்று அது வியப்பில் ஆழ்ந்தது. குளத்தின் ஓரத்தில் ஒரு பெரிய ஒட்டகம் படுத்துக் கொண்டிருந்தது. என்ன வெயிலுடா சாமி, இந்த தண்ணி கூட சூடா இருக்கு என்று அது குறைபட்டு கொண்டது. சால்மன் மீன் மெதுவாக அதன் அருகில் நீந்திச் சென்றது. வணக்கம் ஒட்டகம் அவர்களே, நான் சால்மன் மீன். நான் ஒரு நீண்ட பயணத்திற்கு பிறகு இங்கே வந்திருக்கிறேன். ஒட்டகம் ஒரு கண்ணி திறந்து பார்த்தது. மீனா? பாலைவனத்துல மீனா? இது எப்படி சாத்தியம்? இங்க மீனுக்கு என்ன வேலை என்று அது ஆச்சரியத்துடன் கேட்டது. அது உடனே, சரி சரி, இங்க தண்ணிக்கு பஞ்சம், நீ இங்க எவ்வளவு நேரம் இருப்பன்னு தெரியல, வெயில் தாங்க முடியலப்பா என்று மீண்டும் குறைபட்டு கொண்டது. அப்போது ஒரு சாமர்த்தியமான பாலைவன நரி அந்த குளத்தின் அருகே வந்தது. அது சால்மன் மீனை பார்த்ததும் அதன் கண்களில் ஒரு குறும்புத்தனம் தெரிந்தது. ஹே மீனே, நான் உனக்கு ஒரு நல்ல வழி சொல்றேன். இங்க ஒரு பெரிய குகை இருக்கு, அதுல நிறைய தண்ணீர் இருக்கு. நீ அங்க போனா நிறைய மீன்கள் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க என்று சொன்னது. சால்மன் மீன் சாமர்த்தியமானதல்லவா? நன்றி நரி நண்பரே, நீ சொல்ற குகைக்கு வழி எங்கே இருக்கு? நான் தனியா போறது கொஞ்சம் பயமா இருக்கு என்று கேட்டது. நரி உடனே, பயமா? மீனுக்கு எதுக்கு பயம்? நீ ரொம்ப சாமர்த்தியமாச்சியே. இங்க ஒரு குட்டி ஓடை இருக்கு, அதுல போனா அந்த குகைக்கு போகலாம் என்று ஒரு காய்ந்த பக்கமாக இருந்த நீரோடையை காட்டியது. ஹஹா, நான் உன்னை நம்ப மாட்டேன் என்று சால்மன் மீன் சிரித்தது. நீ சொல்ற வழி காய்ந்திருக்கு, நீ என்னை ஏமாட்ட பார்க்கிறே. நரிமுகம் சுருங்கியது. ஐயோ, மாட்டிக்கிட்டோமே என்று அது தனக்குத்தானே பேசிக்கொண்டது. திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. ஒரு பெரிய பாம்பு மெதுவாக ஊர்ந்து வந்தது. அதன் சீரல் சத்தம் கேட்டதும் ஒட்டகம் கூட பயந்து போய் ஒரு மூலையில் படுத்துக்கொண்டது. எலிகள் அங்கிருந்த மரங்களுக்கு அடியில் ஒளிந்து கொண்டன. சால்மன் மீன் முதன்முறையாக இப்படி ஒரு பெரிய பாம்பை பார்த்ததும் அதன் இதயம் வேகமாக துடித்தது. ஐயோ, இது ரொம்ப பயங்கரமாயிருக்கே என்று அது தனக்குத்தானே சொல்லிக் கொண்டது. பாம்பு அந்த குளத்தின் நடுவில் இருக்கும் ஒரு பெரிய பாறையின் மீது ஏறி அமர்ந்து கொண்டது. இந்த குளம் இனி என் கண்ட்ரோலில். யாரும் என் பெர்மிஷன் இல்லாம தண்ணி குடிக்க கூடாது என்று அது கர்ஜித்தது. சிறிய எலிகள் கூட்டமாக ஒரு மூலையில் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவை ரொம்ப மெல்லிய குரலில், ஐயோ, எங்களுக்கு ரொம்ப தாகமாயிருக்கு, தண்ணி இல்லாட்டி நாங்க எப்படி உயிர் வாழுவோம் என்று அழுதன. அவை பல நாட்களாகவே தண்ணி குடிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தன.
சால்மன் மீனுக்கு அந்த எலிகளை பார்த்ததும் கோபம் வந்தது. இது ரொம்ப அநியாயம், எல்லாரும் தண்ணி குடிக்கிறதுக்கு இதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு என்று அது கோபப்பட்டது. அப்போது ஒரு மரக்கிளையில் அமர்ந்திருந்த ஒரு புத்திசாலி ஆந்தை மெதுவாக பேசியது. நண்பர்களே, நான் ஒரு ரகசியம் சொல்றேன். இந்த குளத்துக்கு தண்ணி வரும் வழியில் ஒரு பெரிய கல் அடைச்சிருக்கு. அதை எடுத்துட்டா நிறைய தண்ணி வரும். ஆனா அந்த கல்லை எடுக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. கல்லை எடுக்கிறதா என்று சால்மன் மீன் யோசித்தது. நான் ஒரு மீன், நான் எப்படி ஒரு கல்லை எடுக்க முடியும்? அப்போது நரி முன் வந்தது. நான் அந்த பாம்பு இங்க வந்ததும் ஒளிஞ்சிட்டேன். ஆனா இப்ப தைரியமா இருக்கேன். நான் அந்த கல்லை எடுக்க உதவி பண்றேன். ஒட்டகம் மெதுவாக எழுந்து வந்தது. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். ஆனா இந்த எலிகளுக்கு தண்ணி கிடைக்க நான் என்ன வேணும்னாலும் பண்றேன். என் பலத்தை நான் யூஸ் பண்றேன் என்று அது உற்சாகமாக சொன்னது. அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தார்கள். ஆந்தை தண்ணீரின் அடிப்புறத்திலிருந்த ஒரு குறுகிய பாதையை காட்டியது. இந்த பாதை வழியாதான் கல்லை எடுக்கணும். ஆனா இதுக்குள்ள ஒரு மீன் தான் போக முடியும். சால்மன் மீன் மனதுக்குள் ஒரு நொடி யோசித்தது. இது ஒரு பெரிய ரிஸ்க். ஆனா இந்த எலிகளுக்கு நான் உதவி பண்ணியே ஆகணும். அப்போது அந்த பாம்பு ஒரு புறம் திரும்பி வேறு ஏதாவது விலங்கு வருகிறதா என்று பார்த்து கொண்டிருந்தது. சால்மன் மீன் மெதுவாக அந்த குறுகிய பாதைக்குள் நுழைந்தது. பாதை இருட்டாகவும் கரடுமுரடாகவும் இருந்தது. ஐயோ, இது ரொம்ப சின்னதா இருக்கு. நான் எப்படி இந்த கல்லை எடுக்க போறேன்? திடீரென்று சால்மன் மீன் ஒரு ஐடியாவை பிடித்தது. ஸ்பைடர்மேன் மாதிரி நான் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும், பெரிய ஜம்ப் பண்ணி அந்த கல்லை தள்ளிவிடணும் என்று அது தனக்குத்தானே சொல்லிக் கொண்டது. அது ஸ்பைடர்மேன் கேமில் வருவது போல வேகமாக நீந்தி ஒரு பெரிய ஜம்ப் செய்து அதன் முழு பலத்தையும் பயன்படுத்தி அந்த கல்லை தள்ளியது. அடடா, அது நகர்ந்துருச்சே என்று சால்மன் மீன் கத்தியது. மறுபுறம் ஒட்டகம் அதன் தலையால் அந்த கல்லை தள்ளியது. நரி அதன் கூர்மையான பற்களால் கல்லை சுற்றி இருந்த சின்ன சின்ன கற்களை உடைத்தது. ஆந்தை மேலிருந்து வழிநடத்தியது. அவர்கள் அனைவரும் சேர்ந்து உழைத்ததால் அந்த பெரிய கல் மெதுவாக நகர்ந்தது. ஓஹோ ஹோஹோ என்று அனைவரும் சேர்ந்து கத்தினார்கள். கலகல என்று சத்தம் போட்டுக்கொண்டு நிறைய தண்ணீர் குளத்துக்குள் பாய்ந்தது. குளம் நிரம்பியது. எலிகள் பயத்தை மறந்துவிட்டு சந்தோஷமாக ஓடி வந்து வயிறார தண்ணீரை குடித்தன. நன்றி நன்றி, நீங்க இல்லாட்டி நாங்க என்ன பண்ணியிருப்போம் என்று அவை சத்தமாக நன்றி கூறின. பாம்பு தன்னுடைய அதிகாரம் போய்விட்டதை உணர்ந்து மெதுவாக அங்கிருந்து ஊர்ந்து சென்றது. அது தலையை குனிந்து கொண்டு மறைந்து போனது. அனைத்து விலங்குகளும் சந்தோஷமாக இருந்தன. ஒட்டகம், இந்த தண்ணி நல்ல சில்லுன்னு இருக்கே, இனிமை வெயில பத்தி கவலை இல்லை என்று சிரித்தது. நரி, சால்மன் மீன், நீ ஒரு உண்மையான ஹீரோ என்று சால்மன் மீனை பாராட்டியது. சால்மன் மீன் எல்லாரையும் பார்த்தது. நான் தனியா இத பண்ணியிருக்க முடியாது, நீங்க எல்லாரும் உதவி பண்ணதுனாலதான் இது சாத்தியமாச்சு என்று சொன்னது. அந்த பாலைவன சோலை முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்து இருந்தது. புது நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக விளையாடி மகிழ்ந்தனர். நண்பர்களே, நான் ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன். நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. அத ஒன்னா சேர்த்தா எந்த பெரிய பிரச்சனையையும் தீர்க்கலாம் என்று சால்மன் மீன் மகிழ்ச்சியுடன் சொன்னது. மாரல் ஆஃப் தி ஸ்டோரி ஃபார் கிட்ஸ்: ஒற்றுமையே பலம். எல்லோரும் சேர்ந்து உழைத்தால் எந்த கனவையும் நிறைவேற்றலாம். நண்பர்களே, லைக் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.